வணக்கம். அரியலூர் மாவட்ட செய்திகள். அரியலூர் ரயில்வே பராமரிப்பு பணியால் மக்கள் அவதி. மத்திய அரசு மீது அமைச்சர் சிவசங்கர் சாடல். இலவச திட்டங்கள் சோம்பேறித்தனமா? உச்சநீதிமன்ற கருத்துக்கு அமைச்சர் பதில். அரியலூர் மாவட்டம் தென்துறையில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களின் பேட்டியில், சென்னையில் மின்சார ரயில்கள் இயங்கின்ற அந்த நடைமேடைகளை சரி செய்கிறோம் என்கின்ற பணியை தேவையில்லாமல் அறிவிப்பே இல்லாமல் செய்த காரணத்தினால் சென்னை மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதுபோன்ற பணிகள் நடைபெற்றால் முன்கூட்டியே மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு அறிவிப்பு கொடுத்து பணியாற்றப்பட வேண்டும் என்பது நடைமுறை. நாமே தீபாவளி பொங்கல் போது சிறப்பு பேருந்துகள் இயக்குகின்ற பொழுது தனிப்பட்ட போக்குவரத்து துறை மாத்திரமே அந்த பணியை செய்வது இல்லை. மற்ற துறை அலுவலர்கள், காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மாநகராட்சித்துறை, இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசுக்கு சொந்தமான நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களையும் கூட்டி வைத்து அழைத்து அவர்களுடைய கருத்தை கேட்டு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு ஆலோசனை கூட்டமாக தான் நடைபெறும். அந்த வகையில் நமக்கு பொங்கல், தீபாவளி நேரங்களில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்றால் நாம் கடிதம் எழுதுவதும் வழக்கம். அதே போல இப்பொழுது தென்னக ரயில்வே இந்த பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தமிழ்நாடு அரசுக்கோ மாநகர போக்குவரத்து கழகத்திற்கோ எந்த முன்னறிவிப்பும் செய்யாத காரணத்தினால், அதே போல பொதுமக்களுக்கும் முறையான அறிவிப்பு செய்யாத காரணத்தினால் அந்த ரயிலை எதிர்பார்த்து சென்றவர்கள் அங்கே பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தொலைக்காட்சி செய்திகளை பார்த்து இந்த செய்தியை தெரிந்தவுடனே மாநகர போக்குவரத்து கழக அலுவலர்களை தொடர்பு கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி கூடுதல் பேருந்துகள் நேற்றுக்கு இயக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இயக்கப்பட்டும் வருகிறது. அதே போல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த செய்தியை பார்த்தவுடன் எங்களை அழைத்து பொதுமக்களுக்கு தேவையான பேருந்து வசதிகளை சென்னையிலேயே உடனடியாக செய்து தருவதற்கு உத்தரவிட்டதோடு இல்லாமல் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார். தொடர்ந்து எங்களுக்கு அறிவுரை வழங்கியும் வருகிறார். இந்த காரணத்தினால் ஓரளவுக்கு இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ரயிலில் மாத்திரம் போகிறவர்கள் அந்த சரியான நேரத்திற்கு ரயில் இல்லாமல் திணறி இருக்கிறார்கள். அதே போல மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூலமாக பயணிக்க போய் அங்கே பார்க்கிங் எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் பல விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றிய ரயில்வே துறையை பொறுத்தவரை மோடி தலைமையிலான அரசாங்கம் அமைந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு எல்லா விதத்திலும் புறக்கணிப்பது போல இந்த நடைமுறையிலும் பொதுமக்களுக்கு வஞ்சிக்கின்ற வகையிலே, பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையிலே செயல்பட்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக ஒன்றிய ரயில்வே அமைச்சர் தமிழ்நாடு அரசு நிலம் கையகப்படுத்தி தரவில்லை என்ற செய்தியை எல்லாம் சொன்னார். ஆதாரப்பூர்வமாக அவருக்கு நாங்கள் எந்தெந்த வழித்தடங்களுக்கு, ரயில்வே தடங்களுக்கு நிலம் எடுத்து கொடுத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் கடிதமாக எழுதி அதை வெளிப்படையாக ஊடகங்கள் மூலமாகவும் தெரியப்படுத்திய பிறகு அவர் எதுவுமே சொல்லவில்லை. மற்றவர்களை குறை சொல்கின்ற இவர்கள் மக்களுக்கு ஒழுங்காக பணியாற்றவில்லை என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் வைக்கின்ற செய்தி. எனவே மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு அதற்கு பிறகு நீங்கள் எப்பொழுது இந்த பணியை எல்லாம் முடிப்பீர்கள், எதுவரை இந்த பிரச்சனை நீடிக்கும் என்கின்ற மின்னஞ்சலையும் அனுப்பி பதில் பெற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் சென்னை மாநகரத்திலே போக்குவரத்து வசதி மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் பேருந்து வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. திட்டங்களை முடக்குவது, நிதியை முடக்குவது மத்திய அரசின் நோக்கமாக இருக்கிறதா என்ற கேள்விக்கு ஆமாம், அவர்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டை தங்களுக்கு பாராமுகம் கொண்ட மாநிலமாக இருப்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால்தான் நிதிநிலை அறிக்கையின் போது கூட தேர்தல் வருகின்ற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கினார்கள். தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் ஒதுக்கவில்லை. மோடியுடைய எண்ணமே அதுதான். தமிழ்நாடு என்பது அவர்களுக்கு தொடர்பில்லாத ஒரு மாநிலமாக இருக்கிறது. அந்த வகையில் எல்லா விதத்திலும் தமிழ்நாட்டை புறக்கணித்து வருகிறார்கள் என்றும் கூறினார். இலவச திட்டங்கள், விலையில்லாத பொருட்கள் கொடுப்பது மக்களை சோம்பேறியாக்குகிறது என்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் கேள்விக்கு, அதாவது இது இங்கே மாத்திரமல்ல, உலக நாடுகள், அமெரிக்காவிலும் இருக்கிறது, இங்கிலாந்திலும் இருக்கிறது, நீங்கள் வளர்ந்த நாடுகள் என்று நினைக்கின்ற நாடுகளிலும் இது போன்ற திட்டங்கள் இருக்கிறது. இது சோம்பேறி ஆக்குகின்ற திட்டமல்ல. எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், பணக்காரர்களுக்கு மாத்திரம் கிடைப்பது ஏழைக்கு கிடைக்காமல் போகக்கூடாது என்பதால் தான் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒன்றிய அரசு நம்முடைய வரி பணத்தில் வருகின்ற பணத்தை பெரிய முதலாளி அம்பானி, அதானிக்கு கடன் தள்ளுபடி செய்கிறார்கள். அவர்களுக்கு 20 லட்சம் கோடி, 30 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்கிறார்கள். அவ்வளவு பெரிய தொகை அங்கே செலவிடப்படுவதை யாரும் கேட்பதில்லை. ஆனால் அப்பாவி ஏழை மக்கள், கிராமத்து மக்களுக்கு நலத்திட்டம் கொடுப்பதில் தான் இது குறைந்து போய்விடும் என்று சொன்னால் அவர்களுக்கு பொதுமக்களுடைய வாழ்க்கை தரம் தெரியவில்லை. அவர்களுக்கு ஒரு சமூக நீதி கண்ணோட்டம் இல்லை. எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற இந்த தாரக மந்திரத்தின் அர்த்தம் தெரியாதவர்களாக தான் இருக்க வேண்டும் என்றும் சொன்னார். நடிகர் விஜய், நான் முதலமைச்சர் ஆனால் கிராமங்கள் தோறும் மக்களை சந்திப்பேன் என்று குறித்த கேள்விக்கு, முதலில் அவருடைய கட்சிக்காரர்களை சந்திக்கட்டும், கட்சி கூட்டத்திற்கு வந்து செத்து போனவன் குடும்பத்தை போய் வீட்டில் பார்க்கட்டும், நன்றி என்று பேட்டியை முடித்து கொண்டார். பேட்டி சிவசங்கர், போக்குவரத்துத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர், அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் SP ராஜா, தமிழ்நாடு டுடே.